ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சீர்மிகு ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் என்ற இந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் வைபவம் பட்டினி பெருமாள் ராமானுஜதாசர் என்பவரது சரித்திரம். இவர் திருவரங்கத்தில் ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்திருந்த 11-12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். இவர் நாட்கணக்கில் உணவே எடுத்துக்கொள்ளாமல் பட்டினி கிடந்து தன்னுடைய யோக நிஷ்டையில் தியானத்தில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் அறியப்படவில்லை. சுவாமி ராமானுஜருக்கு இவர் மீது பரிவு அதிகம். பெரும்பாலும் பட்டினி. அதனால் ராமானுஜராலே பட்டினி பெருமாள் என்றே அழைக்கப்பட்டார். இவருடைய அடையாளமும் அதுவே. சுவாமி ராமானுஜரை கண்டால் இவருக்கு உணர்ச்சி பரவசம் மிக்க மேலிடும். இவர் ஒருமுறை காவிரி கரையில் திருமுடிக்குறை என்ற இடத்தில் தியானத்தில் ஆடாது அசையாமல் நின்று தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் சில திருடர்கள் கொள்ளையடித்த பொருளை தமக்குள் பங்கிட்டு கொள்வதற்காக அங்கு கூடினார்கள். அதில் ஒரு திருடன் பட்டினி பெருமாளை சுட்டி காட்டி, இங்கே ஒரு ஆள் இருக்கின்றாரே, இவர் நம்மை காட்டி கொடுத்து விடுவாரோ என்று சந்தேகத்துடன் கேட்டு, இன்னொரு திருடன், இவர் பல நாட்கள் மரம் போலத்தான் இருப்பார், இவருக்கு பக்கத்தில் இருக்கும் உண்மையான மரம் காட்டி கொடுக்குமேயானால் மரம் போன்று நின்று கொண்டிருக்கும் இம்மனிதனும் நம்மை காட்டி கொடுத்து விடுவார், கவலையே வேண்டாம் என்று கூறி தமது பொருட்களை பங்கிட்டு கொண்டார்கள். தற்செயலாக அங்கே வந்த ராமானுஜர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தார், கேட்டார். அந்த பட்டினி பெருமாள் ராமானுஜதாசர் சுவாமியினுடைய நிஷ்டையை கொண்டாடி அன்றைய தினம் தம் சிஷ்யர்களுக்கு சுவாமி ராமானுஜர் உபன்யாசம் காலட்சேபம் செய்யும் பொழுது இந்த விஷயத்தை தெரிவித்ததாக வார்த்தாமாலை என்ற மிக உயர்ந்த கிரந்தத்தில் பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்னும் ஆச்சாரியர் இதை பதிவு செய்திருக்கின்றார். போற்றி போற்றி ஸ்ரீ ராமானுஜதாசர்கள் பொன்னடி போற்றி போற்றி.